ஒருத்தன் ஒரு குரு கிட்ட போய், குருவே, எனக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் யாரையும் குறை சொல்லக்கூடாது, யார பற்றியும் தேவையில்லாம எதிர்மறையா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்னுடைய நிஜ வாழ்க்கையில என்னையே மறந்து மற்றவங்கள குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறேன், தவறா விமர்சிக்க ஆரம்பிச்சிடுறேன். நான் ஒரு ரெட்ட வாழ்க்கை வாழ்றேனோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்குள்ள அடிக்கடி வருது. அதனால மற்றவங்கள குறை சொல்ற பழக்கத்தை நான் எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன்னு கேட்டான். அவன் சொன்னதை பொறுமையா கேட்ட குரு அவன் கிட்ட, யாரையெல்லாம் பார்த்து நீ அதிகமா குறை சொல்றியோ அல்லது யாரையெல்லாம் பார்த்து நீ அதிகமா விமர்சனம் செய்றியோ அவங்க கிட்ட உள்ள நல்ல பழக்கங்களை தினமும் நினைச்சு கடவுளுக்கு நன்றி சொல். நன்றியுணர்வும் குறை சொல்லுதலும் ஒரே இடத்துல இருக்க வாய்ப்பே இல்லை. நன்றி சொல்லுதல் மற்றவங்க கிட்ட இருக்கிற நேர்மையான குணங்களை கண்டுகொள்ள உதவியா இருக்கும்னு சொன்னாராம். ஆமாங்க, இது ரொம்ப சரி. நன்றி அப்படிங்கிற வார்த்தை ஒரு வெற்று வார்த்தை இல்ல. இந்த வார்த்தை ஒரு ஆழமான உணர்வோடு சம்பந்தப்பட்டது. வாழ்க்கையின் நிறைகளையும் சிறப்பான அம்சங்களையும் பார்க்கிற மனுஷங்க மட்டும்தான் நன்றி சொல்ல முடியும். உண்மைய சொல்ல போனா நன்றி அதிகமா சொல்ல சொல்ல எதிர்மறையான அம்சங்களையும் கீழான காரியங்களையும் பார்த்து உறவை பாழ்படுத்துற தன்மை மாற ஆரம்பிக்குது. நன்றிங்கிற வார்த்தை சிறப்பானவற்றையும் நேர்மறையானவற்றையும் பார்த்து உறவை உயர்த்தி கொள்ள உதவும். அது மட்டும் இல்ல, அவங்களுக்காக நாம ஆண்டவர்கிட்ட இடைவிடாம நன்றி சொல்லி பிரார்த்தனை பண்ணவும் ஆரம்பிச்சிருவோம். எப்படி ஒரு தேவ மனுஷர் பிரார்த்தனை பண்றாரு கேளுங்க. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படி நாமும் ஜெபம் பண்ணுவோமா?